ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வித் சென்னை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான சூப்பரான குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பாப்கார்ன் சிக்கன். அதை நம்ம எப்படி நல்லா கிறிஸ்பியாக முருவில் நல்லா சூப்பராக எப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். வாங்க அதை நல்லா அருமையாக செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பாப்கார்ன் சிக்கனை நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 750 கிராம் சிக்கன் நெஞ்சி பீஸ் போன்லெஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா பாப்கார்ன் சிக்கன் வந்து போன் இல்லாமல் அதை எலும்பு இல்லாமல் தான் இருக்கும். அதனால் வந்து அதேமாதிரி வாங்கி அதை நல்லா அழகாக ஸ்லைஸாக நீளம் கட் பண்ணி நல்லா அழகாக நம்ம பாப்கார்ன் எப்படி இருக்கோ அதே சைஸில் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்க வேண்டியதான். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோங்கிறது தான் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் சுவையும் வரும். ஜிஞ்சர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கார்லிக் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு சால்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் 1 லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு நம்ம இதில் விட்டுக்கலாம். அதை விட்டதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்பைசஸ் நல்லா ஃப்ளேவர் வரணும்னா ஒரு சீசனிங், அதாவது கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி 40 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 40 நிமிஷம் ஊற வச்சு தான் நம்ம இன்றைக்கி பாப்கார்ன் சிக்கன் செய்ய போகிறோம். 40 நிமிஷம் ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிறிஸ்பி எப்படி ஃப்ளார் சேர்க்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் கார்ன்ஃப்ளார், 70 கிராம் மைதா எல்லாத்தையும் சேர்த்து இதுலேயும் வந்து லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் வந்து இதில் சேர்க்குறோம். பேஸ்ட்டு சேர்க்க முடியாது, ஏன்னா கிறிஸ்பியாக வராது. அதனால் ஜிஞ்சர் பவுடர் கார்லிக் பவுடர் சேர்த்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள். ஏன்னா அப்போ தான் நல்லா வாசனையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு 1/4 டீஸ்பூன் வேணும்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் வேணும்னா, வேண்டாம்னா சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் போதும், அதனால் அவ்வளோ ஊற்றினா போதும். ஏன்னா போன்லெஸ் சீக்கிரம் வெந்துடும், அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 750 கிராம் சிக்கனுக்கு வந்து 2 எக்கை வாங்கி அதை நல்லா பீட் பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சுனாலும் எக்கு வந்து காய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வந்து ஒட்டாது. அதனால் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நாம் ஃப்ளவரில் போட்டு நல்லா உருட்டிக்கலாம். ஒவ்வொரு பீஸும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சு எப்படி நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோங்கிறது தான் பார்க்கணும். பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கே. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளவரை அப்படியே மேலே தூவி விட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷன் பண்ணோம்னா அதில் அந்த எக்கு போட்டது அதுக்கும் நல்லா மேரினேட் ஆகி வந்துடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு நல்லா அழகாக வந்துருச்சு, நல்லா போலாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆல்ரெடி நம்ம சூட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஆயில் நல்லா சூடு ஏறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம
சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். கிறிஸ்பி சிக்கன் கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் நல்லாவும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்த்ததை விட நல்லா செம்மையாக இருந்தது. நம்ம பாப்கார்ன் சிக்கனு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கிறிஸ்பி சிக்கன். ஏற்கனவே நம்ம வந்து லெக் பீஸு ஜஸ்ட் பீஸ் தான் நம்ம அடிக்கடி ரெஸ்டாரண்ட்டில் செஞ்சுருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பாப்கார்ன் சிக்கன். நல்லா அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு கம்மியாக கொடுத்ததால இவ்வளோ தான் இருந்ததான்னு கேட்டால், நம்ம வாங்குற அளவுக்கு நம்ம 3 பேர் தான் இருந்தோம், அதனால் தேவையான அளவுக்கு தான் வாங்கலாம்னு வாங்கி இதை வந்து ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு வீட்டில் அர்ஜென்ட்டுக்கு வேணும்னா அப்படியே ஈஸியாக நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மொறு நம்ம பாப்கார்ன் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் செம்மையாகவும் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலர் அட்ராக்டிவ் செம்மையாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா கோல்டன் கலரில் நல்லா அருமையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே இதில் வந்துச்சு டொமேட்டோ சாஸ், ஆனியன், கொடைமிளகாய், லெமன், பெப்பர் பவுடர் ஏன்னா மேலே தூவி விட்டா அப்படியே சாப்பிட வேண்டியதாக போச்சு. அப்படியே அந்த டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி அப்படியே இதை சாப்பிடணும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸாக சந்திக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம குக் பண்ணுறோம் ஈஸியான்றதை இதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், see you.